ரஜினிகாந்த் பிறந்த அதே நிமிஷத்துல அதே செகண்ட்ல இந்த இந்தியாவுல மட்டும் 57,000 குழந்தை பிறந்திருக்கு. ரஜினிகாந்த் மட்டும் எப்படி சூப்பர் ஸ்டார் ஆனாரு, மத்தவங்கள ஏன் ஆகல? மத்தவங்கள ஏன் பிச்சை எடுத்துருக்கா ரோட்ல? சொல்லுங்க. ரஜினிகாந்த் அதுக்கு உழைச்சாரு, கஷ்டப்பட்டாரு, சென்னைக்கு வந்தாரு, நடிப்பை கத்துக்கிட்டாரு, பாலச்சந்திரா போய் பார்த்தாரு, அவர் வீட்டிலேயே கிடந்தாரு, உழைச்சதுனால அடைஞ்சாரு. என்ன ஜாதகத்தினால அடைஞ்சாருன்றீங்க? அண்ணா நீங்க சாதாரண நடிகர்னா என்ன நாங்க யார் தெரியுங்களா? நீங்க என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன? சாதாரண நடிகர், நாங்க யார் தெரியுங்களா? நான் கடவுளே நம்பாதவன், நான் கடவுளே நம்பாதவன். என்ன கடவுளா? உட்காரியா? யார் நீங்க? ஜோசியம் பாக்குறவங்களையும் ஜாதகம் பாக்குறவங்களையும் மன்னிச்சுக்கவே கூடாது. மன்னிக்க முடியாத குற்றவாளிகள் அவங்க மட்டும்தான். நம்ம இந்தியா இந்த அளவுக்கு பின்தங்கி இருக்குன்னு ஒரு மார்க் போட்டீங்கன்னா பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணம் ஜோசியக்காரங்க மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. உங்க புரிதல் தவறான புரிதல். என்ன புரிதல் சொல்லுங்க. வாணிக ஜோதிடத்திலிருந்து எல்லா ஜோதிடத்துக்கும் முன்னோடி இந்தியா மட்டும்தான். இன்னைக்கு இன்னைக்கு விடுற ராக்கெட் அந்த காலத்திலே விட்டாங்க. மதுரை இணைச்ச அன்னைக்கு விமானத்துல போயிட்டாங்க. எல்லா அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஜோசியர்கள் தானே? நீங்க ஜோசியர்கள் தானே? ஜோதிடம் சொல்பவர்கள் வழிகாட்டிகள். மாண்புமிகு தமிழக முதல்வர் முதலமைச்சராகவே ஆக மாட்டார், அந்த பாக்கியம் அவருக்கு இல்லவே இல்லைன்னு உலகத்தில் இந்தியாவில் இருக்க அத்தனை ஜோசியம் சொன்னான். தவறா புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன பண்ணுவாங்க? அவர் எந்த காலத்திலும் இதான் என் ஜாதகம் அப்படி வெளியிடவில்லை. ஜாதகம் கிடையாது. அது கிடையாது. சொன்னீங்களா இல்லையா? திரும்பவும் சொல்லுவாரு. எல்லா ஜோதிடரும் சொன்னாங்களா இல்லையா? இங்க இருந்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம். எல்லா ஜோதிடரும் இங்க யாரா இருக்குன்னு சொன்னமா? எந்த ஜோசியனாவது 2004 சுனாமி வரும்னு சொன்னானா? எந்த ஜோசியனாவது 2015 சென்னை வெள்ளத்துல முங்கும்னு சொன்னானா? எந்த ஜோசியனாவது 2020 கொரோனா வரும்னு சொன்னானா? வந்ததுக்கு அப்புறம் 1008 சொல்லுவாங்க. மன்னிக்கவே முடியாது. இந்த நாட்டை பின்னோக்கி எடுத்துட்டு போறவங்க ஜோசியங்க மட்டும்.